இப்ப என்ன விஷயம்னு சொன்னாடா, இப்ப என்ன சப்ஜெக்ட்னு சொன்னா, நான் வந்து இங்க வந்து எனக்கு இப்படி போடல சரியா? நான் வந்து போடணும் வந்துடா, இப்ப இப்ப இந்த இப்ப எனக்கு 2 மாதிரி போடணும் சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இப்ப நான் இப்படி எழுதுறேன்னு சொன்னா, ஒன்று இத புகையிரதத்தை முன்துண்ட கருதி சரியா? இப்ப இதுட ஆர்முடுகள் ஒரு சேஞ்ச் ஒன்று வந்திக்குதானே? அப்படித்தானே? அது ஆர்முடுகள் ஆகிற சேஞ்சை வச்சு எனக்கு செல்ல கஷ்டம். ஏன்னு சொன்னாடா இப்படியேடா இப்ப இந்த பொருள் வந்து எனக்கு வந்து தசம் சைபர் ஒன்று எம்எஸ் மைனஸ் டூ இயங்கி கொண்டிரன்னு செல்றேன் சரியா? நான் வந்து அதை என்ஜின் என்று சொல்லி நினைச்சு கொண்டு செஞ்சேன். அது எப்படியும் பிழைதான் சரியா? நீங்க என்ன எடுக்கணும்னு சொன்னா நீங்க பின் துண்டை தான் எடுக்கணும் சரியா? பின் துண்டை எடுத்தா தான் உங்களுக்கு இதை கணக்க செய்யணும். நான் இதை படத்தை மாத்துறேன் சரியா? எப்படி வரணும்னு சொன்னா பின் துண்டிக்கு தானே இந்த பின் துண்டு தான் மற்றது எங்களுக்கு என்ஜினை வச்சு 6 முடுகள் கதை செய்யலாம். அது அமர் முடுகள் ஆகி ஓய்வுக்கு வரன்ற கதை செய்யலவே. ஏன்னு சொன்னா அதுட ஒரு இப்ப நாங்க வந்து அந்த கலண்டத்துக்கு போறோம் அதுட 6 முடுகளை தானே கண்டிக்கிறேன். எங்களுக்கு வந்திக்கிற ஒரு 6 முடுகள். அப்ப அது ஏங்கி கொண்டுதான் நீக்குது இல்லையா? எக்ரியா? சரியா? ஒத்துக்கோரா? செல்லுங்கடா டே. ஓ இப்ப அது சுட்டி என்ன சப்ஜெக்ட்னு சொன்னா நான் பின்னிக்கீரை பொட்டிய வரைகிறேன் சரியா? பின்னிக்கிற பொட்டிய வரைஞ்சிட்டு அந்த பொட்டிய வச்சு நான் செய்யறேன். இதுதான் கலண்டு போன பொட்டி சரியா? இப்ப இந்த பொட்டியில திணியும் வந்து எனக்கு தெரியும் 50 சரியா? 50 மெட்ரிக் டன் 50 மெட்ரிக் டன் சரியா? 50 மெட்ரிக் டன் இந்த பெட்டியில திணியும் 50 மெட்ரிக் டன் சரியா? ஈட தாக்குற விசை வந்து மெட்ரிக் டன்னுக்கு R சமன் 50 தர 50 இங்கேயும் R சமன் 50 தர 50 சரியா? இப்ப இத பெட்டி கலண்டு போகல அது வந்து அதை புரியிற வேகத்திலே தான் நீக்கும் சரியா? சோ அந்த டைம்ல வேகம் தெரியும் எனக்கு 15 ms மைனஸ் 1 15 ms மைனஸ் 1. அப்ப இந்த பெட்டி வந்து பூஜ்ஜியம் அடையுது அப்படித்தானே? இப்ப கலண்டு போனது போறோம் அதுக்கு ஒரு 6 முடுகள் ஒன்று இல்ல. சோ அதை அப்படி போய்த்து அது பூஜ்ஜியத்துக்கு அடையுது சரியா? அது எப்படி தடை விசை பாரு, ஒரு தடை விசை எதிர் திசையில தாக்குது, அதை இழுத்து கொண்டு போறதுக்கு ஒரு விஷயம் இல்லை. சோ அதை அப்படியே போய்த்து ஓய்வடையுது சரியா? இப்ப உதாரணத்துக்கு இப்ப இப்படிதான் சும்மா நீ இப்ப என்ன சரி ஒரு சும்மா சிம்பிளா சொல்றேன்னு சொன்னா நீ இப்ப 3 வீல் ஒண்ட கம்பியை பிடிச்சு ஓடிக்கொண்டிருக்கிற சரியா? இப்ப உனக்கு பின்னுக்கு ஒரு தடை விசை ஒண்டிருக்கிற காத்து ஒன்ன ஒரு தடை விசை தான் சரியா? ஆனா 3 வீல்ல போர்ஸுக்கு நீ இழுபட்டு பெய்து கொண்டே இப்ப 3 வீல்ல இருந்து நீ ஆல்ரெடி கைவிட்டா என்ன நடக்கும்? நீ ஓடுறல சரியா? விட்டத்தோட அதை முன்னுக்கு இழுத்து கொண்டு போற போர்ஸ் இல்லாம உனக்கு இப்ப தடவிசை மட்டும் தான் நீக்கிற உன்ன மேல தடவிசை மட்டும் தானே தாக்குற. அப்ப தடவிசை வந்து எதிர் திசையில் இருந்தால் நீ அப்படியே கொஞ்சம் போய்த்து ஓய்வடைகிற. அதான் சிம்பிளான எக்ஸாம்பிள் சரியா? இப்ப இப்படி இருக்க கொள்ளே இப்ப தொடுப்பாற்றிய பின் ஓய்வடைய முன் இயங்கிய தூரம் டீன்னு சொன்னா அதை நான் அப்படியே டீன்னு சொல்லி எடுக்கிறேன். தூரத்தை டீன்னு சொல்லி எடுக்கிறேன். அப்ப இது வந்து இங்க 50ன்னு சொல்லி மாறும் சரியா? மைனஸ் 50 தர 50 சரி. இந்த விசை மைனஸ் 50 தர 50 இன்டூ டி எஃப்எக்ஸ் சரியா? அரை தர 50 தர தூரம் திணி வந்து 10/3 half m v ஸ்கொயர் v வந்து 15 வர்க்கம் மைனஸ் half தர 50 தர 10/3 தர v வந்து 0
நானா சொல்டா. ரெக்கார்ட் பண்ண எக்ஸெப்ட் பண்றா லெப் ஆஃப் ஆகி திரும்ப ஜாயின் ஆகி வந்த ஓகேண்ணா. சரியா? இதுதான் ரெண்டே சும்மா என்னோட தம்பி நான் எக்ஸ்ட்ரா சொன்ன எனக்கு கிளாஸ் இல்லையா, அதை முடிச்சுட்டு நான் பணியை வர பார்த்தேன். சரியா பணியை சொல்லி நான் எங்கள் தாத்தா வந்து கொண்டு சரி ஓகேடா. சரி அடே நான் என்ன சரி எழுதினா செல்லுங்க. சரியா? என்ன எழுதணும்? இறுதி வேகம் சாய ஆரம்ப வேகம். சரியா? என்ன இறுதி வேகம் வந்து 0. இதுதான் 0. சரியா? இது ஆரம்ப வேகம் 15. ஆவே எப்படி வரும்? -2500 டி சமன் மைனஸ் இங்க 25 ஆவே 25,000 தர 15 வர்க். அவை டி சமன் 10 தர 15 வர்க். டி சமன் 225 தர 10. அவை டி சமன் 2250 மீட்டர்னு சொல்லி வரும். சரியா? இதுதான் சப்ஜெக்ட். விளங்கிச்சா இது? என்ன சார் டவுட்டிக்கா? ரிப்ளை ஒன்று தரணும். ஆனால் எனக்கு இடையில வீடியோ இதாகி இது கட் ஆகி இப்போ திரும்ப நான் ஜாயின் ஆகினேன். நான் பார்க்குறேன். பார்க்குற ஆசிரியரனை இத்தனை முறை பார்க்குறேன் என்றால் கட்டாய் இல்லை எப்போ சார்ஜ் அடிச்சு மறந்துனா ஓஃப் ஆகி. சரி ஓகே. சரி ஓகே. நான் இதை கேள்வியை வாசிக்கிறதான் பிள்ளை. சரியா? கேள்வி ஆயின் உடஞ்சதால கொஞ்சம் குழப்பண்டா. எப்படின்னா புகையிரதத்தின் எஞ்சிய பகுதியின் ஆறுமுடுகள் கமா தொடுப்பாற்றிய பெட்டி ஓய்வுக்கு வர முன் இயங்கிய தூரம். சரியா?
கேள்விய அப்படித்தான் வாசிச்சோணுமே. மேலிக்கிற ஒரு துண்டு கீழிக்கிற ஒரு துண்டு போயிரதத்தின் எஞ்சிய பகுதியின் ஆர்முடுதல் கமா தொடுப்பாற்றிய பெட்டி ஓய்வுக்கு வரமுன் இயங்கிய தூரம். சரியா? கேள்வி அழகாத்தான் நிற்கிற அதை இடம் அப்செட் சுட்டி அது கொஞ்சம் குழப்பமாயிருக்கு. சரியா? பிரிண்டிங் அப்செட். சரி, நான் அடுத்த கேள்வியை குரூப்ல போடுறேன், அதையும் கொஞ்சம் பாரு. 14வது கேள்வி. சரியா? கேள்வி 14வது கொஞ்சம் பாருடா. பார்த்துட்டு ஓகேன்னா சொல்லி செய்வோம். சரியா? பார்த்துட்டு செல்லு. சரிதானேடா? சரி, 14வது கேள்வி. மின் புகையிரதம் ஒன்று 3000 கிலோவாட் வலுவுடன் செயற்படும் அதே வேளை ஒரு சமதள பாதையில் 160 கிலோமீட்டர் பவர் எனும் மாறாக்கதியை பேணுகிறது. அதன் இயக்கத்திற்கான தடையை கணிக்க. சரியா? இவன் ட்ரெயின் வரைஞ்சு வச்சவங்க போலீங்க. என்ன சரி,
ஒரு புகையிரதம் உண்டு. சரி வா ட்ரெயினை நிப்பாட்டுவோம். ஒரு புகையிரதம் உண்டு 3000 கிலோவாட் வலுவா சமதள பாதை ஒன்றுல மாறாக்கதியில போகுது. ஆகவே செல்றோம் F=0. வேகம் வந்து 160 km/h. சரியா? வலு வந்து தந்திக்கிற இயக்கத்திற்கான தடையை கேட்டுக்கிற. சரியா? அப்போ ஒரு தடை விஷயம் ஒன்றிக்கும் R சொல்லி ஒரு என்ஜின் அதை உஞற்றும் விஷயம் ஒன்றிக்கும் F சொல்லி. சரியா? கீழ் நோக்கி ஒரு நிறை ஒன்றிக்கும் என்ஜின்னு சொல்லி. சரியா? ஆவே நான் வந்து ஃபெஸ்ட்டுக்கு எழுதுறேன். மாறாக்கதி சமன் 160 km/h. சரியா? ஆவே 160 தர 5/18 சுருக்கின 80 9 எத்தனைடா 80 தர 9 400/9 ms-1. சரியா? இதுதான் உங்களுக்கு மாறாக்கதிக்கு வர ஆன்சர். ஆவே இப்ப புகைவண்டியின் இயக்கத்துக்கு இந்த திசையில F=ma பாவிச்சேன்னு சொன்னா எப்படி வரும்? F-R m தர 0. F=R சொல்லி வரும். இது முதலாவது சமன்பாடு. அடுத்ததா புகைவண்டியின் இயக்கத்துக்கு P=FV பிரயோகிக்கிறேன். P=FV பிரயோகிச்சேன்னு சொன்னா உங்களுக்கு வலு தந்திக்கிற 3000 கிலோவாட் 3000 தர 10/3. F வந்து F தான் தர 400/9. F= 27 தர 10/6/4 தர 10/2. F= 27/4. 27/4 என்றா 13.5 6.75. 6.75 தர 10/4 நியூட்டன். சரியா? ஆனா அவள்கிட்ட கேட்டுக்கிற வந்து தடை விசையை கேட்டுக்கிற அவ ஒன்றிலிருந்து R=F. அவை R=6.75 தர 10/4 நியூட்டன் அப்படி சொல்லி கொடுத்தா சரி. சரியா? இப்ப உங்கள்ட்ட கேட்டுக்கிற அடுத்த கேள்வி, புகையிரதத்தின் இயக்கத்திற்கான தடை முன்னர் போன்றே இருக்கும்போது புகையிரதம் அதே வலுவுடன் செயற்படுகிறது. புகையிரதத்தின் திணிவு 450 மெட்ரிக் டன் என தரப்பட்டிருக்க 70 ஒன்றான சாய்வுள்ள ஒரு பாதை வழியே மேல் நோக்கி 60 km/h என்னும் கதியில் செல்லும் போது புகையிரதத்தின் ஆர்முடுதலை காண்க. சரியா? ஒரு சாய்வுல போகுதா? எப்படி சாய்வு? 70 ஒன்றான சாய்வு ஒன்றுல. இப்ப இப்படி அந்த சாய்வு இருக்குதுன்னு சொன்னா 70 ஒன்றுன்னு சொன்னா α sin inverse 1/70. சரியா? இப்ப புகையிரதம் வந்து மேல் நோக்கி போகுதா? புகையிரத திணிவு வந்து தந்திக்கிற 450 மெட்ரிக் டன். அவை 450 தர 10/3 G. புகையிரத அதை உஞற்றும் விஷயம் என்ஜின் அவை இது வந்து F.
கீழ் நோக்கி ஒரு தடை விசை ஒண்டிக்கும். இயக்கத்துக்கான தடை முன்னர் போன்றே இருக்குமா? சரியா? அப்ப தடை விசையானது 6.75 தர 14 நியூட்டன். சரியா? மேல் நோக்கி என்ன வேகத்துல போகுது? 60 கிலோமீட்டர் பவர்ல போகுது. சரியா? அப்ப மேல் நோக்கி போற வேகம் வந்து 60 கிலோமீட்டர் per hour. கிலோமீட்டர் per hour. ஆர் முடல கேட்டிக்கிறேன். ஆர் முடல் தான் என்கிட்ட கேட்டிக்கிறேன். சரியா? அவை நான் ஃபெஸ்டிகே சொல்றேன். ஃபெஸ்டிகே எழுத போறேன். மேல் நோக்கி செல்லும் கதிர் சமன் 60 கிலோமீட்டர் per hour. சரியா? ஆவே 60 தர 5/18 ms - 1. இதை சுருக்கினோம்னு சொன்னா 20 6 10 3 50/3 ms - 1. ஓகே. இப்ப எங்களை கேட்டிக்கிற வந்து ஆர் முடுதல் கேட்டிக்கிறேன். அவன் நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா புகைவண்டியின் இயக்கத்துக்கு மேல் நோக்கி எஃப் சமன் எம்ஏ பாவிச்ச போறேன். பாவிச்சு என்னன்னு சொன்னா எஃப் மைனஸ் 6.75 தர 14 மைனஸ் 450 தர 13 ஜி என்ன இது வரும் sin alpha சமன் sin alpha தானே வரும். இது alpha 90 minus alpha அவே பிரிச்சா sin alpha சொல்லி வரும். m வந்து 450 தர 13 தர a வந்து f. சரியா? இது ஒன்னா சமன்பாடு போடுறேன். சுருக்கினோம்னு சொன்னா f மைனஸ் 6.75 தர 14 மைனஸ் 450 தர 13 தர g வந்து தந்திக்கு 9.8 சரி. sin alpha வந்து 1/70 தான். சுருக்கினா சைஃபரன் சுருக்குவோம். வேற என்ன சுருக்கேலு 1 இது ரெண்டையும் சுருக்கலாம். அப்படித்தானே? இதை 98 வச்சுக்கொண்டு இப்ப இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரும் ஒரு முறை 28 4 முறை 14 முறை 1.4 சொல்லி உங்களுக்கு வரும். சரியா? 1.4 சமன் 450 தர 13 f. அவே f மைனஸ் 1.4 45 1.4 45 பெருக்கினா 63 சொல்லி வரும். 6.75 தர 14 சய 6.3 தர 14 சமன் 450 தர 13 f. ஆவே f சமன் ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு வரும் 13 என்னடா 13 13.05 தர 14 450 தர 13 f. சரியா? இது ஒன்னாவது சாம்பாடு. இப்ப புகைவண்டி இயக்கத்துக்கு சரி
இப்ப திரும்ப நான் என்ன யூஸ் பண்ண போறேன், P சமன் FV யூஸ் பண்ணுவேன். நாவே புகை வண்டியின் இயக்கத்துக்கு புகை வண்டியின் இயக்கத்துக்கு P சமன் FV பிரயோகிக்க போறேன். P சமன் FV பிரயோகிச்சா உங்களுக்கு வந்து வலு வந்து அதே வலுவுடன் செயற்படுகிறேன்னு சொல்லிடு அப்படித்தானே. அதே வலுன்னு சொன்னா 3000 கிலோவாட், 3000 தர 10 F வந்து F தர V வந்து உங்களுக்கு வந்திக்கிற 50/3 50/3 சரியா. ஆகவே F சமன் 9 தர 16/50. F சமன் 9/5 தர 15. F சமன் 1.8 18 தர 14 நியூட்டன் சொல்லி வரும். சரிதானே. அவை இவரை நான் எடுக்கிறேன் 2வது சொல்லி. அவை 1,2லிருந்து உங்களுக்கு ஆர்முடுகள் தான் ஓணும். ஆகவே எஃப்க்கு பதிலா நான் கீழே எழுதுறேன். எஃப் சமன் 13.05 தர 14 பிளஸ் 450 தர 13 எஃப். எஃப் பதிலா போட்டா 18 தர 14 சமன் 13.05 தர 14 பிளஸ் 450 தர 13 எஃப். சரியா. சுருக்கினோம் சொன்னா அவங்களுக்கு வரும் 4.95 தர 14 சமன் 450 தர 13 எஃப். அவை சுருக்கினா 4.95 தர 10 சாரி 4.95 கீழ் 450 சொல்லி வரும் 45. 4.95 கீழ் 45 14 14 வெட்டிப்படும். ஆகவே உங்களுக்கு எஃப் வரும். எஃப் சமன் 0.11 ms-2 சொல்லி வரும். சரியா. விளங்கிச்சா இதுவரையில? விளங்கிச்சாடா? ஓ அல்பா விளங்கிச்சா? சரி ஓகேடா. அப்ப நாங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம். டைம் முடிய பார்க்குது. பதினாலு பார்த்தோம். நானா இதுல இயக்க சமன்பாடு பண்ணிடவா? எங்கனே யூஸ் பண்ணணும்? இல்ல இப்ப இந்த கணக்குல இது மாதிரி கணக்குகள்ல வந்து இயக்க சமன்பாடு யூஸ் பண்ணி விட எடுக்கலவா? இப்ப அப்படி எடுக்கலுமான மாதிரி வந்துச்சுண்டா? இல்ல உங்களுக்கு எடுக்கலுமான வந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. உங்களுக்கு எடுக்கலுமான டைம்ஸ் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல, யூஸ் பண்ணிருக்கோம். சரியா. ஆனா என்ன இயக்க சமன்பாடு யூஸ் பண்றதுக்கு என்ன ரீசன் ஆகணும்? மாற ஆர்முடுவல ஆகணும், அவ்வளவுதான். ஆர்முடுவல் மாறான்னு சொன்னா யூஸ் பண்ணிடலாம். அப்படி சொன்னா நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு யூஸ் பண்ற வரங்காட்டிலையும் அதை கெப்புக்குள்ளுக்கு ஆர்முடுவல் மாறாம இருக்கணும். இல்லைங்களா?
சரி ஓகே. நான் குரூப்ல போட்ட கணக்கு பாருடா. அடுத்த கணக்கு இத கணக்கு உங்களுக்கும் ட்ரை பண்ணேலும். ட்ரை பண்றா, ட்ரை பண்ணு தரவா? டைம் ஒன்று தரவா? ஓகே செய்யுங்க நீங்கள். அப்படியே சரி, உங்களுக்கு நான் இது டைமை தரேன். நான் இதோட நிப்பாட்டிட்டு நீங்க அடுத்த லிங்க்ல ஜாயின் ஆகுங்கோ. ஏன்னா குரூப்ல கட்டாயம் மெசேஜ் பண்ணணும். செஞ்சேன்டா செஞ்சேன்னு அனுப்பணும், செய்யலண்டா செய்யலன்னு மெசேஜ் அனுப்பணும். சரி ஓகே, நான் மீட்டிங் இதை முடிச்சிடறேன். இதை மீட்டிங்கை நான் அடுத்த லிங்கை குரூப்ல போடுறேன். ஓகேவா? ஓகேன்னு மெசேஜ் ஒன்று பண்ணு. ஓகே.